ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீட்டெயிலா. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கான வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதில் நம்மளோட பேர் இருக்கா இல்லையா, இல்லை சப்போஸ் நம்ம வந்து நேமெல்லாம் சில பேருக்கு சேர்த்துருப்போம், இல்லை இன்னொரு ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேர்லாம் நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, சப்போஸ் இதில் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லைன்னா அவங்க வாக்களிக்க முடியாது. இந்த வீடியோவில் வாங்க நம்மளோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறான் இல்லை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ கூகுளில் election.tn.government.in ஒரு வெப்சைட் போங்க. இதோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ போனோடனே ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அந்த லிங்க். இது உள்ள போனோடனே உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா 2024 சொல்லி வந்துருச்சு பாருங்க, ஜெனரல் எலெக்ஷன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபார்ம் 12D கூட இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார்ம் டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பூத்துக்கு வந்து ஓட்டு போட முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு மூலியமாக ஓட்டு போட்டுருக்கு தான் இந்த ஃபார்ம் டி, அதாவது ஃபார்ம் 12D அதோட ஃபார்ம் தான் இது இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை பார்த்து ஜஸ்ட் ஒரு சிவம் பார்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஹோம் போங்க. இது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ எலக்ட்ரல் ரோல் போட்டு பாருங்க. இது 27/3/2024 வரைக்கும் இதை அப்டேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா 27/3 கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை இதில் தேர்ந்தெடுங்க. உங்களுடைய மாவட்டத்தை இதில் தேர்ந்தெடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னோட மாவட்டம் திருவாரூர்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட அசம்பிளியை இப்போ நான் இதில் சர்ச் பண்ணணும். இதில் நான் மன்னார்குடி கொடுத்து இப்போ நான் சமர்ப்பிக்க கொடுத்த உடனே என்னுடைய வாக்குச்சாவடி எல்லாமே இதில் வருது பாருங்க. இதில் என்னுடைய வாக்குச்சாவடி எது, என் தெருவுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடி இருக்கோ அந்த வாக்குச்சாவடி எது இதில் தேர்ந்தெடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்குச்சாவடி மன்னார்குடியில் இருக்குது. இதில் நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுங்க. அதாவது நான் இருக்கிறது ஒரு சித்தமொழின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த இடத்துல நீங்கள் வாக்குச்சாவடி இருக்கோ அதோட இதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் எல்லாமே அந்த வாக்குச்சாவடியில் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் சித்தமல்லி ஒரத்தூர்னு இருக்கு பாருங்க, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு அந்த வாக்குச்சாவடியில் உள்ள ஓட்டர் ஐடி லிஸ்ட்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் இந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ இந்த கேப்சாவை மறக்காமல் கரெக்டாக டைப் பண்ணி மறுபடியும் சமர்ப்பி கொடுத்துக்குங்க. இப்போ நான் சமர்ப்பி கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்னுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு வந்துடுச்சு பாருங்க. இதுதான் அந்த வாக்குச்சாவடிக்கான ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு. இதில் இருக்கு பாருங்க திருத்தம்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. இது 1/1/2024 திருத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/1/2024 திருத்தம் பண்ணியிருக்காங்க. 27/3/2024 உங்களுக்கு திருத்தம்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு 3 மாதம் டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்குச்சாவடியோட ஃபுல் அட்ரஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் உள்ள அந்த ஆண் பெண் எத்தனை பேருன்னு இருக்குது. அதாவது என்னோட வாக்குச்சாவடிக்கு அந்த ஓட்டளிக்கக்கூடிய அந்த ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், 3ஆம் பாலினத்தவர் எல்லாமே போட்டு டோட்டல் 718 பேர் வந்து அந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ முடிவு வரி எண் பாட்டு பார்த்தீங்கன்னா 721 போட்டு இது வந்துடும். இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்கள் வாக்குச்சாவடியோட அந்த கூகுள் மேப் ஆகட்டும் இல்லை அதோட ஃபோட்டோவே கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க, டிராயிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல் ஒன்றொன்னாவே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பாருங்கள் வாக்காளர் பட்டியல் எல்லாமே இருக்குது அந்த வாக்குச்சாவடியில் உள்ளது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. உங்கள் பேர் எதுவும் இருக்கான்னு இல்லை கரெக்டாக செக் பண்ணிக்க. இதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிட்டட்னு போட்டிருக்கும். டெலிட்டட்னு போட்டதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்க இறந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஏரியா முகவரியை வேறு வாக்குச்சாவடிக்கு மாற்றிட்டு போயிருப்பாங்க, அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே டெலிட் பண்ணி தான் இதில் வெளியிட்டிருக்காங்க.
இதில் ஒன்றொன்னா பார்த்துட்டே வாங்க. இதில் புதுசாக சேர்த்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே கீழே தான் இருக்கும். உங்கள் வாக்காளர் பட்டியலில் கீழே தான் இருக்கும் புதுசாக சேர்த்தவங்க எல்லாமே. ஸோ இப்போ கீழே வந்து செக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ கீழே போயிட்டே இருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே இருக்காங்க. இதில் ஏன்னா 700 பேரில் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புதுசாக சேர்த்துருக்கவங்க. அதில் போட்டிருக்கு, அதாவது 27/3/2024 வரைக்கும் புதுசாக சேர்த்துருக்கவங்க இவங்க தான். ஸோ இதில் வேற என்னென்ன டீட்டெயில் வேற இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருத்தம் செய்யப்பட்டது அந்த டீட்டெயில் எல்லாமே மறுபடியும் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ கீழே வரேன். இந்த அதில் பாருங்க, அதுலேயுமே டெலிட்டெல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 27/10/2023 வெளியிடப்பட்ட சிறப்பு பட்டியல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்போலேருந்து நீங்கள் இதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் சேர்த்தல் பட்டியல் இருக்குது, நீக்கல் பட்டியல் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களை அப்ஸ்ட்ராக்ட் தெளிவாகவே இருக்குது. எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க, எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க, எந்த வருஷத்துலேருந்து எல்லாமே இதில் போட்டு, இதில் உங்களுடைய வாக்காளர் பட்டியலுடைய நேமு எல்லாமே, அவங்களோட எண்ணெய் எல்லாமே போட்டிருக்கும். இதில் அவங்க நம்பரை வச்சு கூட நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இது போல் பயனுள்ள வீடியோகளும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக ஒரு உறுதிமொழியும் நம்ம எடுத்துப்போம். வாக்களிப்பது நம்முடைய கடமை. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். நன்றி.